ஹே காய்ஸ், ஜெயம் ரவி கீர்த்தி சுரேஷ் நடித்த சைரன் படத்தோடைய ட்ரெய்லர் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ட்ரெய்லரில் என்னென்ன இருக்குது, இந்த ட்ரெய்லரை வச்சு என்ன கதையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சைரன் 108ன்னு இருக்கும். பக்கத்தில் 108ங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஆம்புலன்ஸ் சம்மந்தப்பட்ட கதையாக இருக்கலாம். அதே மாதிரி கவனித்தோம் அப்படின்னா அந்த புள்ளிக்கு மேலே ரெட் கலர் லைட்டு ஒன்று வந்து ப்ளூ கலர் லைட் ஒன்று எரியும். ரெட் கலர் லைட் வந்து போலீஸ் சம்மந்தப்பட்ட சைரனுக்கான சிம்பிளாக காட்டியிருக்கிறாங்க. ப்ளூ கலர் லைட் வந்து ஆம்புலன்ஸ் சைரனை வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த படத்தோடைய கதை போலீஸ் சைரனுக்கும் ஆம்புலன்ஸ் சைரனுக்கும் நடக்கிற யுத்தமாக கூட இருக்கலாம். டைட்டிலேயே இந்த படத்தோடைய கதை இதுதான்னு அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாருடைய பேர் போடும்போதும் பாதி இது வந்து ரெட் கலர்லையும் பாதி பேர் வந்து ப்ளூ கலருக்கான காம்பினேஷனில் பெயரை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் ஹீரோவான ஜெயம் ரவியோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 ரோலில் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. அதாவது யங் ஏஜ்லேயும் ஆஃப்டர் 15 இயர்ஸ் ஓல்ட் ஏஜ்லேயும் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. யங் ஏஜில் நடிக்கிற ஜெயம் ரவிக்கு ஜோடியாக அனுபமா வராங்க. இவங்க 2 பேரும் இந்த ஷாட்டை வச்சு பார்க்கும்போது லவ் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் கிறிஸ்டினாகவும் இன்னொரு பக்கம் ஹிந்து மத கலாச்சாரப்படி கல்யாணம் நடக்குது. ஒருவேளை ஹீரோயின் வந்து கிறிஸ்டினா கூட இருக்கலாம், ஹீரோ வந்து ருத்ராட்ச கொட்டை போட்டிருக்கிறதுனால அவர் ஹிந்துவா கூட இருக்கலாம். ஒரு சாங்கில் இவருக்குன்னு யாருமே இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு அழகான வாழ்க்கை இருக்குது அப்படின்னு இந்த ஒரு லைன் வந்து வரும். இதை கனெக்ட் பண்ணுற விதமாக ஜெயம் ரவிக்கு வந்து சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கே யாருமே இல்லைன்னு இந்த படத்தில் இந்த பாட்டு மூலமாக ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்காக சொல்லியிருக்கிறாங்க. யங் ஏஜில் இருக்கிற ஜெயம் ரவி ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராக வராரு. குழந்தை பிறந்த அந்த டெலிவரி டைமில் ஹீரோயின் வந்து இறந்து போகிறாங்க போல். ஹீரோ மட்டும்தான் அந்த குழந்தைய தனியாக வளர்க்குற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் அந்த குழந்தையும் ஜெயம் ரவியை வந்து அவாய்ட் பண்ணிடுது. திடீர்னு ஏன் ஜெயம் ரவி அந்த குழந்தைக்கு பிடிக்கலை, ஏன் கோவப்படுறாங்கன்னு சஸ்பென்ஸ் வச்சுருக்கிறாங்க ட்ரெய்லரில். இந்த ஒரு ஷாட்டில் ஹீரோயினுடைய கையில் பிளட் இருக்குது. அந்த நேரம் டாக்டர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒரு 5 மினிட்ஸுக்கு முன்னாடி நீங்கள் வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க. இதை கனெக்ட் பண்ணுற விதமாக கையில் பிளட்டாக இருக்கிறத பார்த்தா ஒரு வேளை ஃபைட் சீன் அப்போ இவங்களுக்கு டெலிவரி பெயின் வந்திருக்கலாம். அதனால் கூட அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு லேட்டாக வந்து இறந்துருக்கலாம். லேட்டாக வந்ததுனால அனுபவமாக இறந்து போகிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க போல். ஆம்புலன்ஸ் டிரைவராக வர ஜெயம் ரவிக்கு 2 ஃபைட் சீன் இருக்குது. ஒன்று சலவை தொழில் பண்ணுற இந்த இடத்துல ஒரு ஃபைட் சீன் இருக்குது. இன்னொன்று ஆம்புலன்ஸ் ஓட்டிகிட்டு போகும்போது ஒரு ஃபைட் சீன் வருது. ஆம்புலன்ஸில் வர ஃபைட் சீன் வந்து ஒரு கூஸ் பம்ஸாக இருக்கும் போல். ஏன்னா ட்ரெய்லரில் இந்த சீனை தான் வந்து ரொம்ப பெருசாக காட்டியிருக்கிறாங்க. இந்த ஷாட்டில் ஆம்புலன்ஸு ஒரு கும்பல் வந்து துரத்திட்டு வராங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஆம்புலன்ஸுக்கு தீயும் வச்சுடுறாங்க. அந்த ஆம்புலன்ஸ் யார் ஓட்டிகிட்டு வராங்க அப்படிங்கிறது இந்த ஷாட் மூலமாக ஜெயம் ரவி தான் ஓட்டிகிட்டு வராருன்னு ஃபேஸை ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. ரவுடியே துரத்திட்டு வர்ற அளவுக்கு அந்த ஆம்புலன்ஸில் யார் இருக்கான்னு சஸ்பென்ஸ் வச்சு ட்ரெய்லரில் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆம்புலன்ஸோடைய வண்டி நம்பரை பார்த்தோம் அப்படின்னா TN21 இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது யங் ஏஜில் வர ஜெயம் ரவி போர்ஷன் வந்து காரைக்கால் பகுதியில் வருது. இந்த ஷாட்டை வச்சு பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் ஜெயம் ரவி வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதனால ஜெயம் ரவியோடைய குழந்தை வந்து பிரிஞ்சுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இந்த படத்தில் ஜெயம் ரவி வந்து டபுள் ஆக்டராக நடிக்கலை. வயசான தோற்றத்தில் இருக்கும் போதும் மெடிசன் யூஸ் பண்ணுறது மூலமாக டைம் லைன் தான் வேறு இருக்குதுன்னு ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருக்கிறாங்க. குழந்தைக்கு டீனேஜாக இருக்கும்போது தன்னுடைய குழந்தைய போய் அப்பா பார்க்க போகிறாரு. ஆனால் அந்த குழந்தை வந்து அவங்க அப்பா நீ தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி கோவப்படுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ஸோ மக்கள் எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் குழந்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிடுச்சுங்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ஜெயம் ரவியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற சீனில் இருந்து தான் ட்ரெய்லரே ஆரம்பிக்குது. பல தடவை கீர்த்தி சுரேஷ் கிட்ட தப்பு பண்ணலைன்னு பல தடவை சொல்கிற மாதிரியும் அதே மாதிரி கீர்த்தி சுரேஷும் ஒரே பேட்டர்னில் ஒரே மாதிரி எப்படி கொலை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டைலாக் சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஒரே பேட்டர்னில் வேறு யாராவது கொலை பண்ணி ஜெயம் ரவி மேலே பழிய போட்டிருந்துருக்கலாம். ஜெயம் ரவி ஒரு நாள் பரோலில் வராரு போல், அதுவும் திருவிழா டைமில் வராரு. அப்போது ஜெயம் ரவி முன்னாடி விட்டு கீர்த்தி சுரேஷ் வந்து பின்னாடியே அவரை அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இவர் உண்மையிலே தப்பு பண்ணாரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓல்டேஜ் ஜெயம் ரவிக்கு 2 ஃபைட் சீன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒன்று கோயிலுக்குள்ளே ஒரு ஃபைட் சீன் நடக்குது, இன்னொன்று பாருக்குள்ளே நடக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க.
அடுத்ததாக கீர்த்தி சுரேஷோடைய ரோல் பார்த்தோம் அப்படின்னா, கீர்த்தி சுரேஷ் இந்த படத்தில் நந்தினிங்கிற ரோலில் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஒரு இன்ஸ்பெக்டராக வராங்க. இதுக்கு முன்னாடி இவங்க சிரிப்பு கான்ஸ்டபிளாக நடிச்சிருந்தாலும் இந்த படத்தில் முழுக்க முழுக்க ஸ்ட்ரிக்டான கோவப்படுற போலீஸ் ஆஃபீஸராக வராங்க. கீர்த்தி சுரேஷ் வந்து டியூட்டி டைமில் ஒருத்தரை போட்டு தள்ளிடுறாங்க போல். அதனால தான் சஸ்பென்ஸில் இருந்து தான் ரீஜாயினிங் பண்ணுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இந்த படத்தோடைய ட்ரெய்லரை வச்சு பார்க்கும்போது ஜெயம் ரவியோடைய சின்ன வயசு குழந்தைய பாதியிலேயே வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த படத்தில் ஜெயம் ரவிக்கு மகளா கீர்த்தி சுரேஷாக கூட இருக்கலாம். கோவில் திருவிழாவில் யாரையோ தேடிக்கிட்டு கீர்த்தி சுரேஷ் வராங்க, ஜெயம் ரவி தான் தேடிட்டு வராங்க அப்படிங்கிறத இந்த ஒரு ஷார்ட் மூலமாக வந்து நமக்கு காட்டியிருப்பாங்க. கீர்த்தி சுரேஷுக்கு எந்த ஒரு ஃபைட் சீனும் இல்லை, சாங்ஸும் இல்லை. ஒருவேளை படத்தில் சஸ்பென்ஸாக வச்சுருக்கிறாங்க போல் இவங்களுடைய ரோலுக்கு. சமுத்திரக்கனியோடைய டயலாக்கை வச்சு பார்க்கும்போது கீர்த்தி சுரேஷ் தனிப்பட்டு 2-3 ஆளை போட்டு தள்ளிடுறாங்க போல். படத்தில் அண்ணாச்சி பார்னு 2 இடத்துல காமிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை அழகன் பெருமாளுடைய பாரா கூட இருக்கலாம். இந்த ஒரு ஷாட்டை பார்க்கும்போது அழகன் பெருமாள் கட்சியில் ஒரு பெரிய ஆளாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. சமுத்திரக்கனி எல்லா படத்துலையுமே வந்து பாசிட்டிவ் கேரக்டரில் தான் நடிப்பார். ஆனால் இந்த படத்தில் வில்லன் ரோலில் ஒன் ஆஃப் த பார்ட்டாக சமுத்திரக்கனி வந்து நடிச்சிருக்கிறாரு. யோகி பாபு இந்த படத்தில் கான்ஸ்டபிளாக நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் தான் அவர் வந்து ஃபஸ்ட் டைமாக போலீஸாக நடிச்சிருக்கிறாரு. இவர் இந்த படத்தில் வேளாங்கண்ணிங்கிற ரோலில் ப்ளே பண்ணுறாரு. ஜெயம் ரவி கூட தான் வந்து க்ளோஸாக இருக்கிறாரு. இந்த படம் ஃபுல்லாக வராரு போல். அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு வச்சு பார்க்கும்போது அவருடைய வீட்டில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது போல். அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் ஜெயம் ரவியை ஒரு நாள் பரோலில் கூட்டிகிட்டு போகிறாரு போல். அந்த நேரத்தில் என்ன நடக்குதுங்கிறத சஸ்பென்ஸ் வச்சுருக்குறாங்க. இந்த படத்தில் மொத்தம் 4 பாட்டு இருக்குதுன்னு படத்தோடைய டீம்லேருந்து சொல்லப்பட்டுச்சு. இப்போ வரைக்கும் 2 பாட்டு தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சாங் வந்து லவ் சாங்கும், இன்னொரு சாங் வந்து அப்பா மகளுக்கான சாங்காக அமைஞ்சிருக்குது. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சு கொடுத்துருக்கிறாரு. மொத்தத்தில் இந்த படத்தோடைய ட்ரெய்லரை வச்சு பார்க்கும்போது ஏன் ஜெயம் ரவி வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் குழந்தைய பார்த்தாரா, ஜெயம் ரவியோடைய மகா தான் கீர்த்தி சுரேஷா, ஜெயம் ரவி ஏன் ஒரு நாள் பரோலில் வெளியில் வராரு, அந்த டைமில் அவர் என்ன பண்ண போகிறாரு, கீர்த்தி சுரேஷ் எதனால சஸ்பென்ஸ் ஆனாங்க, ஜெயம் ரவி அவங்க மகளோட சேர்ந்தாரா, அனுபாமா எப்படி இறந்து போனாங்க, இந்த மாதிரி சஸ்பென்ஸ் வச்சு பல ட்விஸ்ட் வச்சு இந்த படத்தோடைய ட்ரெய்லரை கட் பண்ணி அவுட் பண்ணியிருக்கிறாங்க படத்தோடைய டீம். இந்த படத்தை ஆண்டனி பாக்கியராஜ் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரு சாம்சிஎஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் வர பாட்டுக்கு பா விஜய், ஸ்னேகன், தாமரை இவங்க எல்லாம் பாடல் வரிகளை எழுதி கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தில் ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், அனுபாமா, சமுத்திரக்கனி, யோகி பாபு, அழகன் பெருமான் மற்றும் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் February 16 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா ட்ரெய்லர்லேயே அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த ட்ரெய்லரில் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் கயல் ஆனந்தி நடித்த மங்கை படத்தோடைய ட்ரெய்லரை டீகோட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா, பாய்.